came in Old Covenant or New Covenant? Yeah. Very good. So, can you please explain how the grace came? What is behind this grace? Anything different? Endless forgiveness. Endless forgiveness. Oh, who introduces this grace? Jesus. Very nice. So, between Jesus and grace, there is something called as cross. Cross. Without cross, there is no grace. What is the difference between grace and mercy? Mercy, Old Covenant, grace, New Covenant. Quick difference. Sikram, you know the answer for sure. இப்பதான் நீங்க சொன்னீங்க. What is that grace you said? Endless forgiveness. Unconditional forgiveness. Mercy என்ன தெரியுமா? Conditional forgiveness. இந்த பாவம் செஞ்சா இந்த புல்ல நீங்க இழுத்துட்டு போய் அங்க பலியிடணும். அடுத்த பாவம் செஞ்சா இந்த பிஜியன் எடுத்துட்டு போய் பலியிடணும். இப்படி கண்டிஷனலா இருக்கும். பிளஸ் என்னன்னு கேட்டா, the old covenant, you have 613 laws and commandments. If you fail in 100th commandment னு வெச்சுக்கோ, you have to once again begin from the first commandment. அங்க இருந்து திருப்பி நீ ஃபுல்ஃபில் பண்ணிட்டு வந்து இந்த டைம் செகண்ட் 200th commandmentல நீ ஃபெயில் ஆயிட்ட, திருப்பியும் நீ மேல போன. இப்படியே ஒரு ரொட்டேஷன்லயே ஆண்டவர் விட்டுட்டு இருந்தார் 4000 years. எதுக்காக விட்டாரு? Because only then you will understand the value of grace. Only then you will understand the value of Jesus. Only then you will understand the value behind the cross and the suffering behind the cross. And that's why grace came into picture. Grace or advantage enna theriyuma? Grace will forgive you any number of times and no problem about it. But the advantage is this. You know what is the disadvantage? People misuse grace. People abuse grace. கிரேஸை பத்தி சரியா தெரிஞ்சுக்கிட்டவன் ரெண்டாவது தடவை அந்த பாவத்தை பண்ணவே மாட்டான். எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? நீங்க ஒரு பாவம் பண்ணிட்டீங்க, முதலாவது தடவை பண்றப்போ அது பாவம், என்ன நீங்க தெரியாம போய் விழுந்துட்டீங்க. ரெண்டாவது தடவை அதை அறிஞ்சு நீங்க பண்றப்போ அது பாவம் இல்ல, அது துணிகிரகம். டிரான்ஸ்கிரஷன் ஒரு வேர்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா பைபிள்ல? துணிகிரகம். willingly I commit a sin because I enjoy that sin. I love that sin more than I love grace. I love that sin more than I love Jesus. And again I go to the throne of grace and I say, forgive me Lord. By grace I am forgiven. By the blood of Jesus I am cleansed and I am washed. அப்படின்னு சொல்றதுதான் இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டியில இருக்கு. This is the difference between mercy and grace. கிரேஸ்ங்கிற பேர் வச்சுட்டு அவங்க மர்சியில தான் இருக்காங்க. ஒன்னா பழையபடி மாடு எடுத்துட்டு போக வேண்டியது, அடிக்க வேண்டியது, வெளியில போறதுக்குள்ளே இன்னொரு பாவம், மறுபடியும் ஒரு ஆடு எடுத்துட்டு வர வேண்டியது, அடிக்க வேண்டியது, இதான் நடக்குது. கிரேஸ் ஒருத்தன் சரியா தெரிஞ்சுக்கிட்டவன், ஜீசஸ் how much he suffered. Passion of the Christ, I think most of you would have watched. 12 hours of torture. How many wounds were there in the body of Christ? I know I'm taking little time, but that's okay. How many wounds were in the body of Christ? எவ்வளவு பேருக்கு தெரியும்? எனக்கே தெரியாது. 2-3 மாசத்துக்கு முன்னாடி தான் எனக்கே தெரியும். I will tell you, 355 wounds. In the Jewish calendar, you know how many days are there in a year? 355 days. Every day I will receive dash grace. ஒவ்வொரு நாளிலும் டேஷ் கிருபை. என்ன கிருபை? புது கிருபை. ஒவ்வொரு நாளிலும் புது கிருபை கிடைக்கிறதுக்காக ஒவ்வொரு தழும்புகளால் அவர் அடிக்கப்பட்டார். எப்படி அடிக்கப்பட்டார் தெரியுங்களா? அவங்க அடிக்கிற அந்த வார்ல பேஷன் ஆஃப் த கிரைஸ்ட் பார்த்திருப்பீங்க. அதுல 12 நூல்கள் இருக்கும். There will be 12 threads hanging with stones. ஒரு தடவை வாங்கி அடிச்சான்னா 12 wounds. சாதாரண wound இல்லைங்க, ஒரு கத்தி எடுத்து பாலமா அறுத்தது போல சந்து சந்தாக வெட்டினார்கள் அப்படின்னு இருக்கு. பலியிடுற ஆடு எப்படி தெரியுமா பண்ணுவாங்க? சந்து சந்தா வெட்டுவாங்க. வெட்டி அந்த கொழுப்பெல்லாம் எடுத்து எரிய வச்சு, இது பழைய ஆகமம். ஓல்ட் கவர்னன்ட்ல கொழுப்பெல்லாம் எரிச்சு இதெல்லாம் அதெல்லாம் இதுன்னு ஒரு பெரிய லெவிட்டிகஸ்ல ஒரு பெரிய இது. சோ நம்ம அதுக்குள்ள போக வேணாம். அதன் ஏற்பாடுல லெவிட்டிகஸ் 16, note it down somewhere. The day of atonement அப்படிங்கிற அந்த சாப்டர் நீங்க எல்லாருமே நீங்க வாசிக்கணும் before you go to bed. It's about Jesus. எப்படி அங்க வந்து அந்த பலியாடை பலியிடுவாங்கன்னு சொன்னாங்களோ அதே போல ஜீசஸ் அந்த ஆல்டர்ல பலியிட்டாங்க. சந்து சந்தாக. இப்போ அப்படி அடிச்ச என்ன ஆகுதான்? அப்படியே தொங்குது சதையெல்லாம். அப்போ எத்தனை முறை அடிச்சாங்க? 39 முறை. 39 multiplied by 12 you will get 351 and plus 4. ஏன்? விலாப்ல கையில 2 ஆணி, கால்ல 2 ஆணி, டேலி ஆயிடுச்சா? 355. ஓகே, விழா விட்டுருங்க, அது கடைசியில் அவங்க குத்தி பார்த்தது. ஆனா ஆணிகள்னால அவர் தொங்கப்பட்டிருந்தா 355 wounds. இதுதாங்க கிரேஸ். Isaiah 53 verse number 3 says that there was no form or comeliness in him that anybody should identify that he was a human being. எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? What does it mean?
அவரை வாரால் அடிச்சு வெளியில இழுத்துட்டு வந்தப்போ பாக்குறவங்க, நாங்க ஹேண்ட் ஓவர் பண்ண ஜீசஸ் இது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க நம்பவே இல்லை. ஏன்னா பாக்குறதுக்கு ஒரு மனுஷ ரூபம் மாதிரி இல்லையா, ஒரு நாயா, இத பேயா, இல்ல என்ன, திஸ் இஸ் நாட் அ ஹியூமன் பீயிங் அப்படின்னு சொல்லிட்டு சரித்திரம் சொல்லுகிறது. ஹிஸ்டரி இஸ் சேயிங் தட் they have brought in Mother Mary and few other people who are close with Jesus, and they have gone and identified and they have authenticated, yes, this is my son Jesus, yes, this is our master Jesus. அப்புறம் தான் நம்பினாங்க, ஓகே இது நாங்க ஹேண்ட் ஓவர் பண்ண ஜீசஸ். அத்தனை அடிகளை பட்டு, ஒரு மனுஷன்னு சொல்ல முடியாத அளவுக்கு அவர் அடிகளை பட்டு நொந்து நூலாய் அந்த இடத்துல அவர் தொங்கின அந்த சிலுவை நிமித்தமா என்ன கிடைச்சது நமக்கு? கிரேஸ். இப்ப சொல்லுங்க, ரெண்டாவது முறை நீங்க தப்பு பண்ணுவீங்களா? டிரான்ஸ்கிரஷனுக்குள்ள போவீங்களா? துணிகரமான காரியங்களுக்குள்ள நீங்க உங்களை நடத்துவீங்களா? நடத்தவே மாட்டீங்க. ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது? இன்னும் கேத்தலிக்ஸ் எல்லாம் இன்னும் ஸ்டைல அப்படி இப்படி போட்டுவாங்க, போட்டு அப்படி இப்படி பண்ணிட்டு எல்லாம் ஃபர்கிவன் முடிஞ்சது. இல்ல சில பேர் வந்து இந்த தீர்த்தம் தொளிப்பாங்க. தீர்த்தம் தொளிச்சா அது அவங்கள பரிசுத்தமாக்கிடுமா? இது எதுவுமே பரிசுத்தமாகாது. இருதயத்தில் எவன் ஒருவன் பிறக்கிறானோ, ஆவியிலும் ஜலத்திலும் எவன் ஒருவன் பிறக்கிறானோ. 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 17வது வசனம், 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனம். I am born again, I am not of, what is that? All things are passed away, I am a new creation in Christ. பழையவைகளுக்கு நான் செத்து ஒழிந்தேன். ஏன்? நான் மர்சியில இருந்துட்டு இருந்தேன், இப்போ நான் புது மனுஷனா மாறி இருக்கேன், கிரேஸ்க்குள்ள போயிட்டேன். So this is the concept of new covenant. Did I bore you people? No? You're all with me? Am I making sense? இப்ப இந்த பாடலை